no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். அந்த கேஸையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. மறுதணிக்கைக்கு போறதா சொல்றாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் அடுத்தது? இன்னைக்கு ஜனநாயகன் படக்குழுவினர் இந்த வழக்கை நாங்கள் திருப்பி பெற்றுக்கிறோம் அப்படின்னு மனு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. முதல் வழக்கு இன்னைக்கு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அந்த படத்தில் பிரச்சனை இருக்குன்னு தான் அது மறுதணிக்கைக்கு கேட்டிருக்காங்க. அந்த படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான வசனங்கள், காட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராணுவ அடையாளங்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதை வேணால் நீக்கிறதுக்கு உத்தரவும் இடலாம். அதாவது புதுசாக கட்ஸ் கொடுக்கலாம். புதுசாக கட்ஸ் கொடுக்கறதுக்கு தானே மறுதணிக்கை எதுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ஈஸி, அதாவது எக்ஸாமினிங் கமிட்டி சொன்ன அந்த காட்சிகளை இவங்க சொல்லுவாங்களா, இல்லை ஒருவேளை அவங்க சொல்லாத சில சீன்ஸையும் இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த காட்சிகளை சொன்ன காட்சிகளையும் நீக்க சொல்லுவாங்க. சொல்லாத சில காட்சிகள், புது காட்சிகள், புது வசனங்களை கூட நீக்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை ஓடிடி, ஆல்ரெடி ஓடிடி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓடிடி என்ன மனநிலையில் இருக்காங்க? 107 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கதா சொல்றாங்க. பிரிச்சு பல்வேறு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்திருக்காங்க. இந்த படம் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இதுவரைக்கும் இந்த விநியோகஸ்தர்கள் பெருசா நெருக்கடி கொடுக்கல. ஆனா ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சென்சார் இஷ்யூ தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கை ஜனநாயகன் குழு திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது என்ன, படம் எப்போ வெளியாகும், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நமக்கு தகவல் கொடுக்கறதுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்துறை ஆர்வலருமான திரு பாலாஜி பிரபு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஜனநாயகன் இஷ்யூ ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூவாக போயிட்டே இருக்குது. ரசிகர்களும் மிகுந்த ஆர்வத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கேஸையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. மறுதணிக்கைக்கு போகிறதா சொல்கிறாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் அடுத்தது? இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்தில் ஜனநாயகன் வழக்கு வந்திருக்கு. மறுபடியும் தனி நீதிபதியை விசாரித்து தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வழக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கி ஜனநாயகன் படக்குழுவினர் இந்த வழக்கை நாங்கள் திருப்பி பெற்றுக்கிறோம் அப்படின்னு மனு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. முதல் வழக்கை இன்றைக்கி அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆஷா ஏற்கனவே பார்த்திங்கன்னா தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா, தனி நீதிபதி, அவங்க தான் இன்றைக்கும் நீதிபதியாக வந்திருக்காங்க. அவங்க மனுவை ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை திருப்பி பெற்றுக்கொள்றதுக்கு நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த வழக்கு வாபஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, தணிக்கை குழுவினர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேவியேட் ஒன்று போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த வழக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பிரச்சனைக்காண்டி இவங்க மேல்முறையீடுக்கு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அங்கே எங்களையும் மனுதாரராக சேர்த்து தான் இந்த வழக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேவியேட் நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த வழக்கு, அதாவது அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு, அதுவே இன்னைக்கு திரும்ப பெறப்பட்டதுனால அந்த கேவியேட் மனுவையும் அவங்க திரும்ப பெற்றுருவாங்க. அதாவது சென்சார் அதிகாரிகள். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட் இஷ்யூன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால மறுதணிக்கை பண்ணணுன்றதுனால தான் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு. மறுதணிக்கை பண்ணாமல் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு இவங்க கேட்டாங்க. மறுதணிக்கை பண்ணி தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சென்சார் சர்டிஃபிகேட் தீர்க்கமாக இருந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கோர்ட்டு பிரச்சனையே டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த படத்தை மறுதணிக்கைக்கு அனுப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி இந்த மறுதணிக்கைக்கு இந்த படத்தை அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த மறுதணிக்கை குழுவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தேவைப்படும் அப்படிங்கிறத இது இப்போ சென்சார் போர்டு ஆல்ரெடி கோர்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, விசாரணையும் போது சொல்லியிருந்தாங்க. ஸோ 20 நாள் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த குழுவை அமைக்கிறதுக்கு அப்படின்னா, 20 நாள் கழித்து அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 20 நாள் வேணும் மறுதணிக்கை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 நாள் கழித்து மறுபடியும் அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் ஏற்கனவே அந்த படத்தில் பிரச்சனை இருக்குன்னு தான் அது மறுதணிக்கைக்கு கேட்டிருக்காங்க. அந்த படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான வசனங்கள், காட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராணுவ அடையாளங்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குன்னு சொன்னதுனால தான் மறுதணிக்கையை அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ மறுதணிக்கையில் மறுபடியும் வேறு ஒரு குழு பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 பேர் கொண்ட குழு மறுதணிக்கைக்கு படத்தை பார்ப்பாங்க. அவங்க வேற குழு மொத்தமாகவே வேற ஆட்கள். இந்த 5 பேர் முதல்ல பார்த்தாங்க இல்லையா, அதாவது எக்ஸாமினேஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்தாங்க இல்லையா ஈசி, அதில் அந்த 5 பேருமே இந்த மறுதணிக்கையில் இருக்க மாட்டாங்க. ஓகே, புது ஆட்கள் தான் இந்த மறுதணிக்கையில் இருப்பாங்க. இது ஆர்சி ரிவைசிங் கமிட்டி. இந்த ரிவைசிங் கமிட்டியில் புதுசாக உள்ளவங்க படத்தை பார்த்துட்டு
ஆல்ரெடி அந்த எதனால் இந்த படத்துக்கு மறுதணிக்கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, முதல்ல சொல்லுவாங்க. ஸோ பார்த்துட்டு ஒருவேளை வந்து அவங்க முதல்ல வந்து சொன்ன மாதிரி சில காட்சிகளை நீக்க சொன்னது அது சரிதான்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் கூடுதலாக சில காட்சிகளை சில வசனங்களை எதை வேணால் நீக்கிறதுக்கு உத்தரவிடும் இடலாம். அதாவது புதுசாக கட்ஸ் கொடுக்கலாம். புதுசாக கட்ஸ் கொடுக்குறதுக்கு தானே மறுதணிக்கை எதுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல் பார்க்குறாங்க, எக்ஸாமினேஷன் கமிட்டி பார்க்குறாங்க, அங்கே வந்து இதுக்கு தணிக்கை கொடுக்கறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னும் போது தானே மேல்முறையீடுக்கு போகிறாங்க. இது மேல்முறையீடு தான் தம்பி. இன்னொரு கமிட்டி பார்க்குறாங்க, இன்னொரு 9 பேர் பார்க்குறாங்கன்னும் போது இவங்களோட சுப்பீரியரான ஆட்கள் உட்காந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு டவுட் சார், என்னன்னா இப்போ ஆல்ரெடி ஈஸி, அதாவது எக்ஸாமினிங் கமிட்டி சொன்ன அந்த காட்சிகளை இவங்க சொல்லுவாங்களா, இல்லை ஒருவேளை அவங்க சொல்லாத சில சீன்ஸையும் இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த காட்சிகளை சொன்ன காட்சிகளையும் நீக்க சொல்லுவாங்க, சொல்லாத சில காட்சிகள், புது காட்சிகள், புது வசனங்களை கூட நீக்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு அது தவறா பட்டுச்சுன்னா அதையும் கூட சொல்ல நிச்சயமா அதுக்கு தானே மறுதணிக்கையே போகுது. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து இவங்களுக்கு ஏதாவது மனசுல பட்டுச்சுன்னா அதையும் நீக்க சொல்லுவாங்க, அந்த வசனத்தை நீக்க சொல்லுவாங்க, அந்த காட்சியை நீக்க சொல்லுவாங்க. முதல் தணிக்கையில வந்து ஒரு சில காட்சிகள் வந்து நீக்க சொல்லியிருந்தாங்கல்ல, வசனங்கள் நீக்க சொல்லியிருந்தாங்கல்ல, அது தேவை இல்லை அப்படின்னா அது நீங்க சேர்த்துக்கலான்னு கூட மறுபடியும் சொல்லுவாங்க. ஸோ புதுசாகவே இது ரிவைஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? முதல்ல வந்து சில கட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில வசனங்களை நீக்க சொல்லியிருப்பாங்க, மியூட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து தேவையில்லையே அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து புதுசாக ஒரு கமிட்டி தம்பி. இதில் வந்து அவங்க பார்த்து அவங்க இந்த படத்தை வந்து அனலைஸ் பண்ணி இது எதனால் இந்த பிரச்சனை, ஏன் இந்த படத்தை மறுதணிக்கைக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது, மறுதணிக்கைக்கு வந்திருக்குனாலே அதில் ஏதோ பிரச்சனையினால தான் மறுதணிக்கைக்கு வந்திருக்குன்னும் போது அதை வந்து இன்னும் கவனமாக பார்ப்பாங்க. கவனமாக பார்த்து ஏதாவது வந்து இந்த படத்தினால சிக்கல் வருமா, எந்த காட்சி எந்த வசனங்கள்னாலேயாவது வந்து மத குழப்பங்கள் வருமா, இல்லை வந்து இராணுவ அடையாளங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறது தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்களா, இதெல்லாம் முழுக்க அதாவது வந்து வேற ஆணி வேற பிரித்து போட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இதில் எந்த பிரச்சனையும் வராது, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த நம்ம நாட்டில் எந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் தான் இதுக்கு வந்து தணிக்கை கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது வந்து சிக்கலான காட்சிகள் வசனங்கள் இருந்தால் இவங்க நீக்க சொல்லுவாங்க, மறுபடியும் நீக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த தயாரிப்பு குழுவினர் ஒத்துக்கணும். இது ஒரு பக்கம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமே, அதாவது வந்து அடிப்படையாக வந்து இந்த கருவே வந்து தப்பான கரு அப்படின்னு சொல்லி பல படங்கள் வந்து வெளியிடவே தகுதி இல்லாத படங்களாக கூட முடிவு பண்ணியிருக்கிறாங்க தணிக்கை குழுவினர். அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மசாலா படம் தான். பகவந்த் கேசரிங்கிறது ஒரு மசாலா படம் தான். அதை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னும் போது விஜய் படத்தில் என்ன பெருசாக வந்து சிக்கலான விஷயங்கள் இருக்க போகுது? ஆனால் இருக்குங்கிறாங்களே. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் நடிகர். அவர் படம் எல்லாமே கமர்ஷியல் படமாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். ஆக்ஷனு, அப்புறம் பாட்டு, வெட்டு, குத்து, ஒரு பஞ்சு டயலாக், இந்த மாதிரி தான் படம் இருக்கும். அப்படின்னும் போது இந்த படத்தில் சிக்கல் இருக்குன்னு தானே இப்போ மறுதணிக்கைக்கு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தினுடைய டீம் அடிப்படையாக உள்ள கருவில் ஏதாவது சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா மொத்தமாகவே இந்த படத்தை வந்து தடையிறது கூட வாய்ப்பு இருக்குது. எது வேணாலும் நடக்கலாம் தம்பி. இந்த மறுதணிக்கைங்கிறது வந்து நம்ம நினச்ச மாதிரி உடனே கிடைக்கவும் செய்யலாம், உடனே கிடைக்காம போகலாம். மறுதணிக்கையில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தகுதி இல்லாத படம்னு சொல்லவும் செய்யலாம். அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கோர்ட்டுக்கு தான் வரணும், மறுபடியும் நீங்கள் கோர்ட்டில் தான் முறையிடணும். ஏன்னா அதுக்கு அடுத்த அப்பீல் வந்து கோர்ட்டு தான். அந்த கோர்ட்டுக்கு வந்து மறுபடியும் இதே சைக்கிளில் தான் போகும். அப்புறம் நீதிமன்றம் டிசைட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து முதல் தணிக்கையில் வந்து சென்சார் போர்டு பார்த்தாங்க, இரண்டாவது வந்து சென்சார் போர்டு பார்க்குறாங்க ரிவைசிங் கமிட்டியில். ரிவைசிங் கமிட்டியிலே இந்த படத்தை வந்து வெளியிட தடை விதிச்சாங்கன்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அப்படி நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா மறுபடியும் நீதிபதி அந்த படத்தை பார்ப்பாங்க. நீதிபதி ஒரு குழுவாக அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, இது அனுமதிக்க தகுதியான படம் தான் அப்படின்னா அனுமதிக்க தகுதியான படம்னு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி சென்சார் போர்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சூழல் அது உருவாகுமா, என்ன நடக்குங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. மறு தணிக்கைக்கு இப்போ போயிருக்கு, 20 நாள் குறைஞ்சபட்சம் மறுதணிக்கை பார்க்கறதுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. மறுதணிக்கைக்கு படத்தை பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா உடனே சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து சரி பண்ண சொல்லுவாங்க, மறுபடியும் கட் பண்ணி எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கையில் கிடைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தோராயமாக வந்து ஒரு 20லேருந்து 25 நாட்கள் ஆகலாம். இன்றைக்கி 10ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 4-5 தேதியில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால். ஓகே சார், இது ஒரு பக்கம். இந்த தணிக்கை இஷ்யூ ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை ஓடிடி, ஆல்ரெடி ஓடிடி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓடிடி என்ன மனநிலையில் இருக்காங்க? ஏதாவது அவங்க தரப்புல இருந்து கோரிக்கைகளோ இல்லைனா வந்து இதுவோ இருக்கா?
இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா 107 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. பிரித்து பல்வேறு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்றுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வாங்கும் போதே 50% அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெரிய அட்வான்ஸ் நிச்சயமாக கோடிகளில் தான் எல்லா ஏரியாவும் விலை போயிருக்கு. அப்படிங்கும்போது பெரிய அட்வான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்வான்ஸை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, முதல்ல வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஒரு பகுதி வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க தயாரிப்பாளர்கிட்ட. இன்னொரு பகுதி எப்படின்னா தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட டெபாசிட்டாக வாங்குவாங்க. இது வந்து ட்ரேடில் இருக்கிறது தான். அதாவது வந்து ஒரு பெரிய படம் வருதுன்னும் போது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கும்பகோணத்தில் ஒரு தேட்டர் இருக்குது. அந்த கும்பகோணம்ங்கிற ஊருக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, அதாவது அந்த ஊரில் எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ எத்தனை நாள் இந்த படம் ஓடும், இது தோராயமாக ஒரு கணிப்பு ஒன்று இருக்குது. ஒரு 1000 கெப்பாசிட்டி அப்படின்னா அவங்க ஒரு 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த 30 லட்ச ரூபாய் அந்த ஏரியா, அந்த கும்பகோணம் ஏரியா வாங்கியிருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுப்பாங்க. அதையும் அந்த வட்டிக்கு வாங்குற பணத்தையும் சேர்த்து தான் போய் அவர் வந்து அட்வான்ஸாக கொடுப்பாரு தயாரிப்பாளருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வந்து இப்போ இந்த படம் எப்போ வருதுன்னே தெரியாதுன்னும் போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வட்டி சுமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நிச்சயமாக இருக்கும். கோடிகள் வாங்கி இப்போ ஒரு 10 கோடி 15 கோடி 50% அட்வான்ஸாக கொடுத்துருந்தா அந்த 15 கோடிக்கு வந்து நீங்கள் வட்டி கட்டிகிட்டே இருக்கணும்ல. இப்போ ஆல்ரெடி 2-3 மாதம் ஆச்சு, வட்டி கட்டிகிட்டே இருக்கணும்ல. அப்போ அது வந்து வட்டி சுமையை ஏற்றும். இன்னொரு பக்கம் நான் சொன்னேன்ல, தேட்டர் ஓனர்ஸ் வந்து டெபாசிட்டாக கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு, அவங்களுமே வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குமே அந்த வட்டி சுமை இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இது வரைக்கும் வந்து இந்த விநியோகஸ்தர்கள் பெருசாக நெருக்கடி கொடுக்கல. ஆனால் எப்போ படம் வரப்போகுது, ஒருவேளை இப்போ வரல, அதாவது வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் வரப்போகுது அப்படின்னா 6 மாதமாக தான் ஆயிரும். 6 மாதம் கழிச்சு தான் வரப்போகுதுன்னா எங்கள் படத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக வந்து இப்போ வந்து மறுதணிக்கைக்கு போயிருக்கோம், ஒரு 15-20 நாளைக்குள்ள சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். எங்களுக்கு தெரிஞ்சு தோராயமாக வந்து பிப்ரவரி 20-26 தேதி இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம், கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கிடைச்சிரும், அதனால் பொறுமையாக இருங்கன்னு அந்த தயாரிப்பு நிறுவனம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் படம் போது எப்போ வந்தாலும் அது ஜாக்பாட் தான், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. எப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கான ஓப்பனிங்கு, அதுக்கான கலெக்ஷனு, அதுக்கான ரசிகர் கூட்டம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய படம், அந்த பெரிய படத்தை வெளியிடும் போது தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெரிய லாபம் கிடைக்கும். அப்படின்னும் போது சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய நிலவரம். இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, படம் எப்படியாவது பிப்ரவரி எண்ட்லையாவது மார்ச்லையாவது வந்துடும்னு. ஸோ அது வராது, தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டால் இந்த மறுதணிக்கையில் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால், இந்த பிரச்சனை நீண்டுக்கிட்டே போனால் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அவங்க பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தியேட்டர் ஓனர்லாம் அவங்க பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து தயாரிப்பு நிறுவனம் இந்த பணத்தை எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். இதுதான் இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை. நீங்கள் வந்து இந்த ஓடிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமேசான் பிரைம் வந்து ஒரு 120 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வந்து ஃபைனல் பண்ணி அவங்களுமே பார்த்தீங்கன்னா 50% அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ 50% அட்வான்ஸ்னும் போது 60 கோடி ரூபா கிட்ட வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அவங்க வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா, வட்டிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான சூழல் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இல்லாமல் இருக்கலாம், இருக்கவும் செய்யலாம், அது நமக்கு தெரியாது. சரி, இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜனவரியில் என்ன படம் வரப்போகுது, பெரிய படம், பிப்ரவரியில் என்ன பெரிய படம் வருது, மார்ச்சில் என்ன வருது, ஏப்ரலில் என்ன வருதுன்னு டிசம்பர் வரைக்கும் ஒரு கேலண்டர் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த கேலண்டர் படி தான் வந்து படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஒவ்வொரு மாதமும். ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஜனநாயகன் பிப்ரவரியில் வரப்போகுதுன்னு. இப்போ ஆல்ரெடி ஜனநாயகன் பிப்ரவரியில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனநாயகன் பிப்ரவரியில் வரல, பிப்ரவரியில் ஜனநாயகன் வரலன்னும் போது ஏதோ ஒரு சின்ன படத்தை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய படத்தை தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த பெரிய படம் எந்த படமாக இருக்கும் அது உடனே வந்து ரிலீஸ் பண்ண சொல்லணும். அப்படி ரிலீஸ் பண்ண சொன்னால் அவங்க வாங்கியிருக்க படத்தில் தான் அவங்க அந்த ரிலீஸ் பண்ண சொன்னால் அவங்க ரிலீஸ்க்கு தயாராக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா சிக்கல் இருக்குது. அப்போ பிப்ரவரியில் எந்த பெரிய படமே வரலைன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு குறைவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கு குறைவாங்க, அவங்க எதிர்பார்த்த ஷேர் வந்து அவங்களுக்கு வராமல் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 60 கோடி ரூபா அங்கே முடங்கி இருக்குன்னும் போது இது கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய பிரச்சனை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து விநியோகம் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே 9ஆம் தேதி ஜனவரி இந்த படம் வருதுன்னு சொல்லி அந்த பிளான் பண்ணி தியேட்டர்லாம் எடுத்து பப்ளிசிட்டிலாம் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் 9ஆம் தேதி ஜனவரி வரலைன்னும் போது வெளிநாடுகள்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது, வெளிநாடுகள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அந்த விநியோகஸ்தர்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் படத்தை குறித்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணல, அதுக்கு
எங்கள் தேட்டரை எடுத்து எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நாங்கள் வேற ஒரு படத்தை போட்டிருப்போம், எல்லாத்தையும் நீங்கள் கெடுத்துட்டீங்க, உங்களால் எங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த ஃபைனை வந்து வெளிநாட்டு விநியோகஸ்தர்கள் கட்டியிருக்கிறாங்க. இது அவங்களோட நிலைமை. இப்படி இருக்கும்போது அவங்க அடுத்த படம் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் வரப்போகுது படம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் வருதுன்னே வச்சுக்கோங்க, இல்லை பிப்ரவரி கடைசியில் வருது அப்படின்னா வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பிப்ரவரி கடைசி இல்லைன்னா மார்ச் முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆயிடுது. 10th 12th பப்ளிக் எக்ஸாமு, அது இல்லாமல் நீட் எக்ஸாமு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாமினேஷன் மூடில் இருப்பாங்க. ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த எக்ஸாம் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி இல்லாமல் ப்ரீபோன் பண்ணி வருது. வழக்கமாக வந்து இப்போ லேட்டாக வருது, ஏப்ரல் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் இந்த தடவை வந்து ப்ரீபோன் பண்ணி வருது. அது காரணம் என்னென்னா எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ எலெக்ஷன் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும். ஏன்னா எலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூலில் தான் நடக்கும், காலேஜஸில் தான் நடக்கும், பூத்தெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரீபோன் பண்ணி வருது எல்லாமே. அப்போ இந்த படம் ப்ரீபோன் பண்ணி வருது, இது வந்து போஸ்ட்போன் பண்ணி வருது. எது ஜனநாயகன் ஆல்ரெடி ஜனவரி 9 பேர் தள்ளி வந்து இப்போ வருதுன்னு போது இது ரெண்டும் கிளாஷ் ஆகுது. இந்த சூழ்நிலை ஒன்று இருக்குது, எக்ஸாமினேஷன் டைமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில், அதாவது துபாய், மலேசியா, இன்னும் அபிதாபி, இன்னும் பல கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரிலாம் அவங்க வந்து நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிப்ரவரி 17 இல்லைன்னா 18 வந்து நோன்பு, ரம்ஜான் நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரம்ஜான் நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க்கே வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு ஹாலிடே மூடில் தான் இருப்பாங்க, ஒரு ரெஸ்ட் மூடில் தான் இருப்பாங்க. நீங்கள் அரேபியன் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, துபாய், மலேசியா, முஸ்லீம் இருக்கிற கண்ட்ரி, இந்தோனேஷியா எல்லா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ரம்ஜான் 30 நாள் நோன்பு இருக்கும்போது அவங்க டோட்டலாகவே ஒர்க்கே வந்து பாதியிலோடு தான் எடுத்துப்பாங்க. அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. படங்கள் பார்க்குறது, வேறு ட்ராமாவுக்கு போகிறது, வேறு மாதிரி ஜாலியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஸ்பிரிச்சுவல் மந்த்து, அதாவது ஒரு டிவோஷனல் மந்த்து. அதனால் அந்த நேரத்தில் வந்து அவங்க இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உலக நாடுகளில் துபாய், மலேசியா இந்த கண்ட்ரிலாம் பெரிய மார்க்கெட் இருக்குது, தமிழ் சினிமாவுக்கு பெரிய கலெக்ஷன் இருக்குது. ஸோ நோன்பு நேரத்தில் வந்து, அதாவது ரம்ஜான் நோன்பு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த படத்தை வெளியிட்டால் அந்தந்த நாட்டில் பட உரிமையை வாங்கினவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மூடு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து தேர்தலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி தேர்தல் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி ஆமாம், எல்லாருமே வந்து தேர்தலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, எலெக்ஷன் ஃபீவர் வந்து எல்லா பக்கமே வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் சினிமாக்கான கான்சன்ட்ரேஷன், கவனம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த படம் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த படம் வந்து பிப்ரவரி கடைசியிலையோ இல்லை வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, தேர்தல் அறிவிப்பு வந்து எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் அப்படின்னும் போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுறாரு, அவர் கட்சி போட்டியிடுது அப்படின்னும் போது அவருடைய படம் அது பிரச்சார படமாக ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அதை வந்து நிச்சயமாக வெளியிடுறதுக்கு தடை விதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படம் ரிலீஸ் ஆகணும்னா. ஓகே சார், இந்த பட விவகாரம் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அது இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுடைய கருத்துக்கள், ஜனநாயகன் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.